عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا. وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் மீது கொண்ட விசேஷமான அருள் ரஹ்மத், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில கொஞ்ச கால வாழ்க்கையில தீனை விளங்கி தீனுடைய கடமைகளை ஏதேதோ சில விஷயங்களை ஈடுபடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய மாதம் சஃபருடைய மாதம். இந்த உலகுக்கு விடிவு காலம் பிறக்க தோன்றிய ஒரு மாதம்தான் இந்த சஃபருக்கு அடுத்ததாக வரக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதம். உலகத்தில் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இந்த காலம் வரைக்கும் உள்ள மக்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏதேதோ சின்ன சின்ன முன்பின்னுகள் இருந்தாலும் ஐயாமுல் ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் 600 வருட காலம். இந்த ஐயாமுல் ஃபித்ரா ஜாஹிலியா காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலம் இருக்கிறதே, இந்த காலம்தான் உலகத்தில் ஆக அநியாயங்கள், அனாச்சாரங்கள், அசிங்கங்கள் நடந்த காலம். 600 வருட காலமும் இந்த உலகம் வரலாற்றிலே கருப்பு பக்கங்கள் நிறைந்த ஒரு காலம்தான் இந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அந்த கால மக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நாங்கள் வரலாறுகளிலே பார்க்கலாம். அந்த காலத்தில் மக்கள் எந்த அளவுக்கு ஒரு மனிதாபம் இல்லாத முறையில் நடந்து கொண்டாங்கன்னா, அந்த காலத்தில் மக்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி பரம்பரையாக சண்டை பிடிப்பான். 2 பேருக்கு இடையில வரக்கூடிய சாதாரணமான தர்க்கம் அதனுடைய ஒரு சவாலாக வீதியிலே போகக்கூடிய கர்ப்பிணி தாய்மார்களுடைய வயிற்றை பிளந்து அதை உள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகளை எடுத்து அவர்கள் கழுத்தை வெட்டி நசித்து கொள்ளுவார்கள். அது மாத்திரமில்லை, இந்த உலகத்தில் ஆக அசிங்கங்கள் நடந்த, கொடூரங்கள் நடந்த காலம்தான் இந்த ஐயாமுல் ஜாஹிலியா. பெண்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. பெண்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டார்கள். பெண்கள் பொதுவாக எல்லா இடங்களுக்கும் போக முடியாது. ஒரு ஆடு மாடை நடத்துவதை போலதான் இந்த உலகத்தில் பெண்களை எல்லாம் ஆண்கள் நடாத்த துவங்கினான். மாப்பிள்ளை மௌத்தாயிப்பார். மாப்பிள்ளை மௌத்தான ஒரு காரணத்துக்காக வேண்டி மாப்பிள்ளையை அப்படியே ஒரு இடத்துல படுக்க வச்சு அவருக்கு மேலான ஒரு மரக்கட்டையை வச்சு உயிரோடு இருக்கக்கூடிய அவருடைய மனைவியை அடுத்த பக்கத்தில் வச்சு கைத்தோடு கட்டி அவங்க நடுக்கடலில் கொண்டு போய் வீசுவாங்க. பெண்களுக்கு அவ்வளோ அநியாயம். சொத்துக்கள் பிரிக்கக்கூடிய நேரத்திலையும் பெண்ணுடைய எந்த பங்கையுமே கொடுக்காமல் அந்த சொத்துக்களையும் சுரண்டி கொள்வார்கள். பெண்களுக்கு பொதுவான சுதந்திரமே இல்லை. பெண்கள் எல்லாரும் மாதவிடாய் காலத்திலே வீட்டிலே இருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள். யாராவது வெளியே ஒரு பொம்பளை நிற்கிறத கண்டா விளங்கி கொள்ளுவாங்க, இந்த பெண்ணுக்கு மாத விலக்கு காரணமாக அவருடைய குடும்பத்தார்கள் வெளியே தள்ளி விட்டிருக்கிறார்கள், ஒதுக்கி விட்டிருக்கிறார்கள். இதனால் வீதியில் போகக்கூடிய சிறியோர்கள், பெரியோர்கள், முதியோர்கள் என எல்லோரும் அந்த பெண்ணை பரிகாசம் செய்து கல்லால் அடித்து வேதனை செய்வார். அவ்வளோ கசப்பான காலங்கள் தான் இந்த ஜாஹிலியா காலம்.
மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதற்கு பின்னாலே தான் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 அல்லாஹு தஆலா இந்த உலகுக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தினார். உலகத்தில் மக்கள் செஞ்ச அத்தனை அநியாயங்களையும் அடக்குமுறைமைகளையும் இல்லாமலாக்கி தன்னுடைய அஹ்லாக்கால பண்பால இந்த உலகத்தை பண்படுத்த அல்லாஹு தஆலா ஆரம்பித்தார். அந்த மாதம்தான் நாங்கள் அண்மித்திருக்கக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் மாதம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட காலம் இருக்குதே, அது ஆபத்தான காலம். இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம், பொடியம்மார் அவ்வளோ மோசமாக போய்த்தானுகள், கடற்கரையில் சுற்றுறானுகள், ஒரு பெரிய ஆக்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த வாலிபர்கள் அப்படியாப்பட்ட வாலிபர்கள் இல்லை, மிக மோசமான ஆக்கள். சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டி தர்க்கிச்சு கொண்டும் வால் சண்டையும் போனாக்கள் தான் அந்த காலத்தில் இருந்தோம். பட்டு மோசமான முதியோர்கள் என்ன, சிறுவர்கள் என்ன, வாலிபர்கள் என்ன, எல்லோரிடத்திலையும் பண்பு கட்டவர்களாக இருந்தார். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த நேரத்தில் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வந்து அவர்கள் சிறு பிராயம் முதல் அழகிய பண்போடு வாழ ஆரம்பித்தார். அந்த காலத்திலே மக்கள் மத்தியிலே தன்னுடைய அஹ்லாக்கை காட்டி, தன்னுடைய அழகிய பண்புகளை காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்த்தார். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை எப்படி நடந்து கொண்டாங்க என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரே ஒரு வார்த்தையில மிக தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. இந்த ஜாஹிலியா கால மக்கள் வாழ்ந்த பூமியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், அழகிய முன்மாதிரியான சிறப்பம்சங்களோடு பண்பாடுகளோடு பழகி இந்த உலகத்திலே மிளிரச் செய்தவர்கள். அழகிய நட்புணத்தின் மீதுதான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழு வாழ்க்கையினுடைய சுருக்கத்தை சொல்கிறார். மேலான பெரியார்களே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் காபிர்களுக்குள்ளார வாழ்ந்தாங்க. காபிர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தாங்க. எப்போ தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை இந்த உலகத்தில் பரப்ப ஆரம்பித்தாங்களோ அண்டையில் இருந்து சோதனைகள் ஆரம்பிச்சு. ஆரம்பமாக குடும்பத்தால் சோதனை, குடும்பங்கள் கைவிட்டதோட ஊர் மக்களால் சோதனை, நாட்டு மக்களால் சோதனை, எல்லா பக்கத்தாலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சோதனையை, நெருக்கடியை, அவமானத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த கட்டத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நின்ற சாராரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு அணைத்து கொண்டது எப்படி என்றால், தன்னுடைய அஹ்லாக், தன்னுடைய அழகிய பண்பாடுகளால், தன்னுடைய அஹ்லாக், தன்னுடைய விட்டு கொடுப்பு, தன்னுடைய அன்பு, இரக்கம், இந்த அழகிய பண்பால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியிலே நடமாட ஆரம்பித்தார்கள். மக்கள் நினைத்து கொண்டிருந்த மடமை கலாச்சாரமாக பின்பற்றிய விடயங்கள் எல்லாம் அப்படியே மங்கி மறைந்து போக ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு என்றால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பற்றி எழுதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தார். அந்த பெண்மணி எப்படியாப்பட்ட பெண்மணி என்றால், அந்த ஊரிலே அந்த பொம்புளோட பேரை சொன்னாலே பயம். அவ்வளோ அடாவடித்தனமான ஒரு பொம்புளை இருந்தான். இந்த பொம்புளை ஒரு வீதியால் வந்தால் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாக ஆண்கள் இருந்தாலும் அடுத்த வாதையால் ஓடி ஒளிஞ்சிடுவாங்க. யாருடைய கண்ணுக்கும் பட்டு விடாமல் தன்னுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஊரிலே பெரும் சண்டியன்களாக இருந்தவர்கள் கூட ஓட ஆரம்பிப்பார். மிக மோசமான பொம்புளை. அவட வாயால் வெளியாகக்கூடிய வார்த்தைகள் கூட அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். சில மக்கள் இந்த பெண்ணினுடைய வார்த்தைகளை கேட்டு எத்தனை நாள் தூங்காமலும் இருந்திருக்கிறார்கள். அவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு ஆள். ஒரு தடவை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு திறந்த ஒரு மைதானம் போன்ற ஒரு இடத்துல ஒரு சின்ன கூடாரம் மாதிரி ஒரு கூடாரம் அடித்து அதில் தக்கடி மாதிரி ரொட்டியை அதை பிணைஞ்சி அதை கொஞ்சம் சூடாக்கி கறியோட பிரட்டி சாப்பிடக்கூடிய அந்த தக்கடி மாதிரி ஒரு சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு இருந்தான். தூரத்தில் இருந்த இந்த பெண்மணி வாரா, ஏனைய ஆண்கள் எல்லாம் ஓடி ஒழிச்சிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வார பெண்மணியை கவனிக்கல். அவங்க இப்படி உட்கார்ந்து
அழகான முறையில் காலம் அடித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. பின்னால் அந்த பெண்மணி வாரா, யாருமே அந்த இடத்துல இல்லை. அப்போ இந்த பெண்மணி பார்க்குறா, என்னை கண்டா யாருமே நிற்க மாட்டாங்க, ஓடி ஒளிவாங்க. இவர் இவ்வளோ தைரியமாக இந்த இடத்துல இருக்குன்னா இவர் யார், இவரை கிண்டி பார்ப்போம்னு சொல்லி அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க, முன்னால் ஒரு பெண்மணி வந்து இருக்கிறார். அப்போ அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி தகாத வார்த்தைகளால் ஏசி பேச ஆரம்பித்தார். இப்போ ஒரு பிரச்சனை உண்டானதோட யார் யாரெல்லாம் ஓடி ஒழிச்சாங்களோ எல்லா ஆம்பளைகளும் கூடி சுற்றி நின்று புதினம் பார்க்க ஆரம்பித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏசுறாங்க. அந்த பெண்மணி கேட்கவே முடியாது. சில சஹாபாக்களுக்கு ஆத்திரம் அடக்க முடியல, அவ்வளோ கோபம் வந்துச்சு. இந்த நேரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்மணி பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படியே மௌனமாக கேட்டுக்கொண்டு இருந்தான். அந்த பெண்மணி கடைசியாக சொன்னா, நீ ஒரு கஞ்சன், இவ்வளோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாய், எனக்கு ஒரு துண்டு தாரத்துக்கு கொண்ட மனசில் இடமில்லாமல் தானே போயிட்டு, இவ்வளோ திண்டது போதாத உனக்கு, ஒரு துண்டு தந்தா குறைஞ்சா பேய்த்திடுவாய் அப்படி என்றெல்லாம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஞ்சன் என்றெல்லாம் அந்த பெண்மணி பேச ஆரம்பித்தார். நபி ஸல்லல்லாஹு அப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தான். அந்த பெண்மணி பேசி முடிந்து ஓய்ந்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார். பெண்மணியே, நீ வந்ததை நிச்சயமாக நான் காணவில்லை. நீ வந்திருப்பதை கண்டிருந்தால் நிச்சயமாக இந்த துண்டை நான் சாப்பிடாமல், இந்த சாப்பாடை நான் சாப்பிடாமல் உனக்கே தந்திருப்பேன், உன்னுடைய கையிலே தந்திருப்பேன் என்று சொன்னார். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாயில ஒரே ஒரு ரொட்டி துண்டு இருந்துச்சு. அப்போ அந்த பெண்மணி எப்படி பேசினான்டா, இதுவரைக்கும் என்னோட நான் யாருக்கும் ஏசினா என்ன வாயடிச்சு, எனக்கு வாயடிச்சு யாருமே பேசினில்லை, நீ என்ன புதுசாக பேசுகிறாய் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னும் கொஞ்சம் தீண்டி பேச ஆரம்பித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாகவே இருந்தான். கடைசி அந்த பெண்மணி சொன்னா, நீ உண்மையிலே கஞ்சன் இல்லை என்றால் உன்னுடைய வாயிலே இருக்கக்கூடிய இந்த ரொட்டி துண்டியை தா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயுள்ளிருந்து மென்று கொண்டிருந்த அந்த ரொட்டி துண்டை எடுத்து அந்த பெண்மணிக்கு கொடுத்தால் அந்த பெண்மணியும் சாப்பிட்டு விட்டார். இந்த நேரத்தில் அந்த பெண்மணி ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். இவ்வளவு காலமும் நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன், என்னை கண்டா கூட ஒரு ஆம்பளை நிற்க மாட்டான், ஓடுவான். ஊரெல்லாம் என்னை பற்றி இப்படித்தான் நினைச்சிருக்கா, இப்படித்தான் பேசுகிறாங்க. ஆனால் நான் இந்த மனுஷனுக்கு எவ்வளோ ஏசினேன், எவ்வளோ சாடி பேசினேன், ஒரு வார்த்தை எனக்கு எதிராக பேசாமல் மிக நிதானமாக அழகிய வார்த்தையில் பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக்கால கவலைப்படுறார். நபி அவர்களுடைய அந்த அழகிய பண்பால் அந்த பெண்மணி கவரப்படுகிறார். அந்த பெண்மணி பூர்த்தியான இஸ்லாமை ஏற்று அந்த பெண்மணி ஒரு சிறந்த ஒரு முஸ்லீம் பெண்மணியாக வாழ்ந்து மாட்டிக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், அந்த சம்பவம் நடந்த நாளில் இருந்து அந்த பெண்மணி எந்த விதமான அந்த சண்டை சச்சரவுகளோடு, எந்த விதமான வீண் பம்புகளோடு அந்த பெண்மணி ஈடுபடவில்லை. அவ்வளோ அழகிய பெண்மணியாக, தஹஜ்ஜுத் தொழக்கூடிய, ஏனைய இபாதத் செய்யக்கூடிய ஒரு சாலிஹான பெண்மணியாக வாழ்ந்து மன்னிக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்லாக் ஒரு பெண்மணியே மாற்றிருக்கிறது. அந்த பெண்மணியை பார்த்து எத்தனையோ பெண்மணிகள் இவ்வளவெல்லாம் செஞ்சவ இப்படி திருந்திட்டாவ என்று சொல்லி நானும் திருந்தக்கூடாதா என்று சொல்லி அந்த ஊரிலே உள்ள பல பெண்கள் திருந்த ஆரம்பித்தார்கள். இவ்வளவுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்லாக், அவங்களுடைய பண்பு இன்றைக்கு எங்களுக்கு எவ்வளோ கோபம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுத்தாங்க, அவங்க அன்பான முறையில் பேசினாங்க, அந்த பெண்மணி இஸ்லாத்துக்குள்ளாக வாழ்ந்தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக்கை பற்றி இமாம்கள் எழுதுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளையோடு எப்படி இரக்கமாக இருப்பார்கள். அந்த காலத்தில் சஹாபாக்களோ யாரோ அவங்களோட வீடில் காய்க்கக்கூடிய பல வருஷங்கள் கனிகளில் முதல் காயை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனை எடுத்து அவர்களுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு துஆ செய்துவிட்டு முதல் தனக்கென்று கொண்டு வரப்பட்ட அந்த காயை தான் சாப்பிடாமல் அங்கே ஓடி விளையாடக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகள் சாப்பிட்டு ஓடி விளையாடுவதை கண்டு மகிழ்ச்சி அடைவார். அவ்வளோ அஹ்லாக்காக இருந்தான். ஆச்சரியம் என்னண்டா, ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
ஒரு யுத்தத்துக்காக ஒரு பயணம் கொண்டு போகிறான். ஒரு பயணம் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் தொழுகையுடைய நேரமாகிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபாக்களும் ஒரு இடத்துல தொழுறதுக்கு ஆயத்தமானான். தண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடம், ஹவுஸ் மாதிரி ஒரு சின்ன நீர் குட்டை இருக்கக்கூடிய இடத்துக்கு போனான். அப்போ ஏனைய சஹாபாக்கள் எல்லாம் வுது செஞ்சுட்டு பள்ளி உள்ளுக்கு வந்து சப்புல நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிக்க வருவாங்கன்னு பார்த்து கொண்டு இருக்கிறான். சஹாபாக்கள் சப்புல நின்று பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வார மாதிரியும் இல்லை. வுது செய்கிறது எவ்வளோ நேரம் தேவைப்படும்? கொஞ்சம் நேரம் தேவைப்படும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிச்ச நேரமே வராமல் இருக்கிறாங்களே, சரி வாங்க என்னன்னு பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வுது செய்யக்கூடிய அந்த தடாகம், அந்த நீர் கொட்டை கிட்ட இருந்து ஒரு சின்ன பிள்ளையோடு விளையாடுகிறார்கள். அந்த சின்ன பிள்ளையோடு எப்படி விளையாடுகிறார்கள் என்றால், சஹாபாக்கள் வந்து பார்க்குறாங்க. அந்த சின்ன பிள்ளை அந்த நீர்க்குட்டையில இருந்து அந்த கொஞ்சம் தண்ணியில இருந்து கொஞ்சம் தண்ணியை தன்னுடைய கையால அள்ளி வாயில போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான முகத்தை பார்த்த பிள்ளை துப்பு. போன சஹாபாக்களும் கோபம் வந்துட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் வந்த அத்தனை நபிமார்களுக்கும் தலைவர், அவ்வளோ அற்புதமான ஒரு மாமனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் ஒரு சின்ன பிள்ளை துப்பு என்று சொல்லி சஹாபாக்கள் கோபத்தோட வரக்கூடிய நேரத்தில் அதே நிமிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே கையால அதே தண்ணீரை தன்னுடைய வாயில் போட்டு தண்ணியை எடுத்து அந்த பிள்ளையை பார்த்து கொப்பளித்து இப்படியே விளையாடி கொண்டே இருக்கிறார். மேலான பிறார்களே சோதர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ அன்பாக சின்ன பிள்ளையோடு இருந்திருக்கிறான், எவ்வளோ இரக்கமாக இருந்திருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய பிறார்களே சோதர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக் அவர்களுடைய பண்பு கிதாபுகளில் ஏராளம் தாராளமாக இருக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீனில் இஸ்லாம் மார்க்கத்தை பரப்பினது தன்னுடைய அஹ்லாக்கால. நிறைய இடத்துல பேசுவாங்க, யுத்தத்தால அதால இதால அப்படித்தான் இஸ்லாத்தை பரப்பினாங்கன்னு. இஸ்லாம் பரவியது அஹ்லாக்கால, அழகிய நட்பண்புகளால். இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டது வாள்களால். முஸ்லீம்களுடைய சொத்துக்களை சூறையாட வந்தபோது வாள் போராட்டம் நடந்தது. முஸ்லீம்களுடைய வீடுகள் எல்லாம் தவிர்க்க முற்பட்ட போது அங்கு வாள் போராட்டம் நடந்தது. ஆனால் இஸ்லாம் பரவியது அழகிய பண்பாளர். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில காபிர்கள் உதவி செஞ்சாங்க. அவங்க சொன்னாங்க, முஹம்மத் நீங்க உங்களோட இருக்கிற முஹப்பத்துக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், உங்களோட இருக்கிற முஹப்பத்துக்கு நாங்கள் வேண்டியதை செய்வோம், ஆனால் இஸ்லாத்துக்கு வரமாட்டோம். எதிரிகளுடைய படைக்கு எதிர்படையிலே உள்ள சிலவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. காஃபிர்கள் நபி அவர்களை விரட்டி போகக்கூடிய நேரத்தில் அந்த காஃபிர் கூட்டத்திலே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக்கால கவரப்பட்ட மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றுவதற்கு உதவி செஞ்சிருக்கிறான். இவ்வளவும் அவனுடைய அஹ்லாக். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக்கை நாங்களும் படித்து எங்கட வாழ்க்கையிலும் கொண்டு வரணும். எங்கட வாழ்க்கையில் அஹ்லாக்கை நாங்கள் உண்டு பண்ணினோம் என்றால் உலகத்திலேயும் நாங்கள் கண்ணியமானவர்கள். நாளை மறுமையிலே மீசானுடைய தராசிலே எங்களுடைய அமல்கள் நெருக்கப்படுகின்ற போது எங்களுடைய அஹ்லாக் அதிக பாரமுடையதாக இருந்து சுவர்க்கவாசியாக மாறும். மேலான பெரியார்களே சோதர்களே, இந்த அஹ்லாக்க படிக்கணும், விளங்கணும், அதற்காண்டி பயிற்சி பெறும். சஹாபாக்கள் பயிற்சி பெற்றாங்க பயணத்தில். வீட்டில் இருந்து கொண்டு பயிற்சி எடுப்பது சிரமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில் இருந்து குர்ஆன ஹதீஸை விளங்கி அவங்க அஹ்லாக்கை தன்னை வாழ்க்கையில் கொண்டு வந்தாங்க. எனவே எங்களோட வாழ்க்கையில அஹ்லாக் வரணுமாக இருந்தால் நாங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் போவோம். அல்லாஹ்வுடைய பாதையில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களோட குடும்ப வாழ்க்கை, அவங்களுடைய சமூக வாழ்க்கை எல்லாத்தையும் படித்து நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரோம். இதற்கான தான் உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னதமான வாழ்க்கை வரணும் என்ற ஒரு பெரிய ஒரு நியத்தில் மக்கள் அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்கிறார். அந்த அடிப்படையில் நாங்களும் இந்த பூர்த்தியான தீனின் பிரகாரம் வாழ முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.